வால்பாறை அருகே வேவர்லி எஸ்டேட் பகுதியில் கடைக்கு சென்ற சிறுவனை கரடி தாக்கியதில் சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பூபதி வழங்க கேட்கலாம். பூபதி, இந்த சோக சம்பவம் எப்போது நேரிட்டது? உயிரிழந்த சிறுவனின் பின்னணி என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகிறது? குடும்பத்தினரின் நிலை என்ன சொல்லுங்கள். வணக்கம் மோகன். அதாவது கோவை மாவட்டம் ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வேவர்லி எஸ்டேட் பகுதியில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஜார்பத் அலி ரங்கம்மா ஆகியோரது இவருடைய 8 வயது மகன் நூர்ஜல் அதாவது வீட்டின் அருகாமையில் விளையாடி கொண்டிருந்த போது தாய் கடைக்கு சென்று பால் வாங்கி வர சொல்லி கூறியுள்ளார். கடைக்கு சென்ற சிறுவனை தேயிலை தோட்டத்துக்குள் பதுங்கியிருந்த கரடி சிறுவனை தூக்கி தேயிலை தோட்டத்திற்குள் சென்றது. இதனை அடுத்து கூச்சலிட்டனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் பல மணி நேரம் தேடுதல் பின்னர் சிறுவனை சடலமாக மீட்டனர். இதனைத் தொடர்ந்து வனத்துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் பிரேதத்தை அதாவது உயிரிழந்த சிறுவனின் பிரேதத்தை கைப்பற்றி வால்பாறை அரசு மருத்துவமனைக்கு உடல்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் காடம்பாறை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வால்பாறை பகுதியில் அடிக்கடி இதுபோன்ற வன விலங்குகளால் உயிரிழப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் வனத்துறையினர் கரடியை மற்றும் சிறுத்தை போன்ற வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபதி.